ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற என்னென்னா ஹவு டு ஸ்டைல் இட் த டைட்டில் ஆல்சோஸ். நம்ம ஃபஸ்ட்டு டைட்டில் ஃபுல் என்ட்ரியும் கொடுத்துக்கணும். அது கேபிட்டலைசேஷனோ இல்லை பஞ்சுவேஷனோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. மெயின் டைட்டில்குள்ளேயும் சரி சப்டைட்டிலையும் சரி நம்ம கேபிட்டலைசேஷனும் பஞ்சுவேஷனும் எதுவுமே போடக்கூடாது. டைட்டில் ஆஃப் த சோர்சஸ் எலமெண்ட் பீரியடோட தான் மார்க் பண்ண. அதாவது நம்ம கொடுத்து முடிச்சோம் டைட்டில் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுன்னா லாஸ்ட்டில் பீரியடு தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது வெரி லாங் டைட்டிலாக இருந்துச்சுன்னா அந்த டைட்டில் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கும்போது ஷார்ட் டைம் பண்ணி கொடுக்கலாம். ஷார்ட் பண்ணும்போது எலிப்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த இடத்துல டைட்டில் கஷ்ஷார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 3 டாட் 4 டாட் அப்படின்ட்டு எலிப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ப்ரிஃபேஸ் ஃபார்வேர்டர் ஆஃப்டர்வேர்ட் அதர் செஷன்லாம் ஒரு டிப்ஸ்க்கு லேபிள். இந்த ப்ரிஃபேஸ் இருந்துச்சுன்னா ஒரு லேபிள். இந்த நம்ம கொடுக்க போகிறப்ப ஒரு கேபிட்டலேஷன்ஸ் ஃபுல்லாகவே கேபிட்டலில் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதில் இட்டாலிஸோ இல்லை எந்த ஒரு கொட்டேஷன் மார்க்ஸோ நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த இப்போ நம்ம ப்ரிஃபேஸ் ஃபுல்லாக கேபிட்டலைஸ்டாக போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறோம். அது யூனிக்காக தெரியணும்னா நம்ம ஃபாண்ட் சைஸு இல்லை என்ன கொட்டேஷன் மார்க்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம அதை யூனிக்காக காட்டுக்கலாம். இன்னொன்று இப்போ நமக்கு லேக் ஆஃப் டைட்டிலாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷனை நம்ம டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ப்ராப்பர் நேம் நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். டைட்டிலாக ப்ராப்பராக கேபிட்டலைஸ் பண்ணி பஞ்சுவேஷன் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம நெசசரியாக போடணும். அது நம்ம கொட்டேஷன் மார்க்கோ இட்டாலிஸோ பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டோட போயம் லைனை ஃபஸ்ட் லைனை நம்ம டெஸ்ட்டோட டைட்டிலுக்கு கொடுக்குறோம். ஒர்க்கோட டைட்டிலாக போயம் லைனை ஃபஸ்ட் லைன் கொடுக்குறோம். இல்லை அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம கொடுக்கும்போது அது ஷார்ட்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம எந்த இடத்துல அந்த லைன் முடியுதோ அது வரைக்கும் தான் கொடுக்கணும். ஆனால் ஷார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அது கொட்டேஷனில் தான் கன்க்ளூட் ஆகிக்கணும். அதே சமயம் பீரியட் முடிஞ்சுக்கணும். ஃபைனல் கொட்டேஷன் மார்க்கில் பீரியட் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சில இடத்துல எமோஜிஸ்லாம் இருக்கும். அந்த எமோஜிஸ் இப்போ டைட்டில் பக்கத்தில் எமோஜிஸ் இருக்கும். எமோஜிக்கு மேலே எலிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அதை எண்ட் பண்ணிக்கணும். இப்போ டிரான்ஸ்லேஷன் டைட்டில் சில பேருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். எல்லாருக்குமே அந்த லாங்குவேஜ் தெரியும். இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் டைட்டிலுக்குன்னா நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணணும் அவசியம். ஆனால் இப்போ வேறு ஒரு லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் கொரியன் அப்படி கூட டைட்டில் சரி நம்ம லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரிஜினல் டைட்டில் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் டைட்டில் நம்ம கொடுக்கணும். இதோட இந்த டாபிக் ஓவர் ஆகுது. டைட்டிங்கிற டாபிக் ஓவர் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ.